வணக்கம்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு தமிழ்மா சமையல். இன்றைக்கி நாம் சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ரவா கேசரி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன். எந்த கப்பில் ரவை எடுத்துருக்கோமோ அதே கப்பில் 3/4 கப்பு சர்க்கரை, கொஞ்சம் முந்திரி வச்சுருக்கேன், கொஞ்சம் திராட்சை வச்சுருக்கேன், ஒரு 4 ஏலக்காய் வச்சுருக்கேன், கொஞ்சம் குங்குமப்பூ வச்சுருக்கேன். இதில் வெந்நீர் ஊற்றி கொஞ்சம் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் வெந்நீர் ஊற்றிடலாம். இந்த குங்குமப்பூவில் கொஞ்சம் வெந்நீர் ஊற்றிடலாம், அப்போ தான் கலர் வரும். கலர் பவுடர் போடாமல் செய்யணுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். குங்குமப்பூ போட்டால் நல்லது தான், நல்லாயிருக்கும். கலர் பவுடரை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சாச்சு. குங்குமப்பூவே போடலனால கலர் போடாமல் செஞ்சுக்கலாம். இல்லைனா மஞ்சள் பொடியை கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியை நெய்யில் கலந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா அப்படியே கலர் போடாமையே செஞ்சு சாப்பிட்லாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். முந்திரி திராட்சையை வறுத்துட்டு இதிலே ரவையை வறுத்துடலாம். முந்திரியை கொஞ்சம் சின்ன சின்னதாக உடச்சி போட்டுக்கலாம். அப்போ தான் எல்லா கேசரிக்கும் முந்திரி வரும் சாப்பிட்றப்போ. நெய் காஞ்சிச்சு, முந்திரி போட்டுடலாம். திராட்சையை போட்டுடலாம். முந்திரி கொஞ்சம் சவந்துடுச்சு, திராட்சையை போட்டுடலாம். முந்திரி திராட்சை சவந்துடுச்சு, எடுத்துடலாம். ரவையை போட்டு வறுத்துடலாம். அந்த மிச்சம் இருக்கிற நெய்லேயே ரவையை போட்டு வறுத்துடலாம். ரவை கொஞ்சம் கலர் மாறி வரும், வாசனை வரும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் வறுத்தா போதும் ரவையை. 3 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ரவை வறுந்துடுச்சு. இந்த அளவுக்கு இந்த ரவையை எடுத்து தட்டில் போட்டுக்கலாம். ரவையெல்லாம் எடுத்தாச்சு. அதே கடாயிலேயே தண்ணி ஊற்றிடலாம். எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப்பு தண்ணி ஊற்றிடலாம். 3 கப்பு தண்ணி. இந்த கப்பில் ரவை எடுத்தால் இதே கப்பில் 3 கப்பு தண்ணி. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இடித்து வச்சுருக்கேன் இந்த ஏலக்காவை போட்டுக்கலாம். வறுத்து வச்சுருக்கேன் இந்த ரவையை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரிக்கலாம். மொத்தமாக அப்படியே கொட்டிட்டா கட்டி கட்டி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரணும். ரவையை போடுறப்போ தீயை கம்மி பண்ணிவிடுங்க. உடனே கட்டி கட்டியாக ஆகிடும். கலரி விட்டுன்னே இருக்கணும். 2 நிமிஷம் ரவையை கொட்டி ஒரு 3 நிமிஷம் ஆன பிறகு சர்க்கரையை போடலாம். அது வரைக்கும் இப்படி கலரி விட்டுன்னே இருக்கலாம். இந்த மாதிரி கெட்டியாகிடும். அதுக்கப்புறம் சர்க்கரை போட்டவுடனே இலக்கமாக ஆகிடும். ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இந்த குங்குமப்பூவை தண்ணி ஊற்றி வச்சு இந்த குங்குமப்பூவை இதில் ஊற்றிடலாம். இந்த சர்க்கரையை போட்டுடலாம். சர்க்கரை போட்டோன்னா கொஞ்சம் இலக்கமாக ஆகுது பாருங்க. இப்போ ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். ஏற்கனவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு ரவையை வறுத்துருக்கோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் கெட்டியாக ஆகிற வரைக்கும் கலரி விட்டுனே இருக்கலாம். ஒரு 3 நிமிஷம் அப்படியே கலரி விட்டுனே இருக்கலாம். கொஞ்சம் கெட்டியாகும். தீயை கொஞ்சம் கம்மியாக வச்சிடணும் எப்பயுமே. இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பித்து ரவை போடுறப்பயே தீயை கம்மி பண்ணிடணும். அப்போ தானே கம்மியாக தான் இருக்கணும் டீ. நம்ம எப்போயாவது ஸ்வீட் சாப்பிட்றோன்னு ஆசையாக இருந்தால் டக்குன்னு 5 நிமிஷத்தில் இந்த கேசரி செஞ்சு சாப்பிடலாம். ஈஸி. இந்த முந்திரி திராட்சையை போட்டலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. கேசரி ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பதத்தில் இருக்கணும் கேசரி. 1 கப்பு ரவைக்கு 3/4 கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்களாம் தான் 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு சர்க்கரை போட்டுக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும் இந்த அளவு. ரெடி ஆகிடுச்சு. சுவையான டேஸ்டியான ரவா கேசரி ரெடி. நீங்களும் இதேமாரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கம்மா. நன்றி, வணக்கம்.